சிஎஸ்கேக்கு பவுலிங் தான் கன்சர்ன் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் 3 மேட்சாவே பவுலிங் நல்லா போட்டிருக்காங்க. பட் இந்த மேட்ச்ல வந்து பேட்டிங் ப்ராப்ளம்னால தான் மேட்சை லூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டீட்டெயில்டா இந்த சிஎஸ்கே மேட்ச் ரிவ்யூ பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபி டெல்லி மேட்ச் ரிவ்யூவும் பேசுவோம். வெல்கம் டு பியாண்ட் ஒண்டர்ஸ் கிரிக்கெட். அதான் பாலகிருஷ்ணன், இன்னைக்கு வந்து மேட்ச் எஸ்ஆர்எச் vs சிஎஸ்கே மேட்ச் பார்த்தோன்னா, ஸ்டார்டிங்ல வந்து அபிஷேக் சர்மா வந்து அடிச்சிட்டு இருந்த விதத்துல பவர் பிளேல சூப்பரா டேக் ஆன் பண்ணாரு. 15 பால்ஸ்ல ஒரு 50 ரன்ஸ் அடிச்சாரு. பட் டக்குன்னு ஒரு இமீடியட்டா ஒரு 2 விக்கெட் எடுத்தது. அது ஒரு பிரேக் த்ரூ வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி இருந்தது. அந்த 10 ஓவர்ஸ்க்கு அப்புறமே வந்து ஸ்கோரிங் ரேட் வந்து நல்லாவே குறைஞ்சது. அண்ட் அந்த ஜேமி ஓர்டனோட அந்த ஒரு ஒரு பால் வந்து விக்கெட், அபிஷேக் சர்மாவோட விக்கெட் தான் நினைக்கிறேன். அது விக்கெட் எடுத்தது ஜேமி ஓர்டனுக்கே தெரியல. ஒரு வெரி குட் ரிவ்யூ ஃப்ரம் சஞ்சு சாம்சன். அது வந்து அதுவே ஒரு அதுக்கப்புறமே ஸ்கோரிங் ரேட் நல்லாவே குறைஞ்சதுங்கிற மாதிரி இருந்தது. அவங்க ஆரம்பிச்ச விதத்துக்கு 195 அப்படிங்கிற ஸ்கோர்ல புல் பேக் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தினது இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட், கிரேட் bowling எஃபர்ட் ஃப்ரம் அகேன் ஜேமி ஓர்டன் அண்ட் அன்ஷுல் கம்போஜ் பர்பிள் கேப் வாங்கியிருக்காரு இப்போ இந்த மேட்ச்க்கு அப்புறம். அண்ட் ஜேமி ஓர்டன் அவர் நீ நீ ஆல்ரெடி சொன்ன அந்த ஹிட் டு த டெக் ஸ்கில்ஸ் அதை யூஸ் பண்ணி நல்லா பவுலிங் போட்டாரு, விக்கெட்ஸும் எடுத்தாரு. பட் பேட்டிங்ல வந்து அகைன் yet another poor display ஃப்ரம் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட். ஃபர்ஸ்ட் அந்த 3 4 அடிச்சதுல நல்லா இருந்தது. பட் அதுக்கப்புறமே அகைன் அவரோட ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அகைன் மேட் ஷாட்டும் பார்த்தா இருக்கறதுலே நீ என்னடா ஸ்கேம் பண்ற, நான் அதோட பெரிய ஸ்கேம் பண்றேன் பாருங்கிற மாதிரி தான் ஆடினாரு. அவர் பால் பேட்ல படவே இல்லைங்கிற மாதிரி தான் இருந்தது. அவர் எடுத்து எடுத்து சிங்கிளை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு இன்டென்ட்டே இல்லைங்கிற மாதிரி இருந்தது. ஆயுஷ் மாத்திரை நல்லா போயிட்டு இருந்தாரு. பட் அவரோட இன்ஜுரி தான் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டாப். அந்த ஸ்டாப் வந்து ஒரு எஸ்ஆர்எச்க்கு அட்வான்டேஜா ஆன மாதிரி ஆயிடுச்சு மேட்ச். இதெல்லாம் தான் ஓவரால் சம்மரின் சொல்லலாம். அதான் இப்ப நீ உன்னோட இனிஷியல் தாட்ஸை ஷேர் பண்ணும்போது எனக்கு இன்னொரு கொஸ்டின் அதோட வைக்கிறேன். இப்போ இவங்க சிஎஸ்கே வந்து ஆம், சிவம் துபேவை யூஸ் பண்ற பொசிஷனே தப்பா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவர் வந்து அவரை ஒரு டெடிகேட்டட் ஃபினிஷரா வைக்கிறாங்களோ. இப்போ ஸ்கோரிங் ரேட் ரெக்வயர்ட் ரேட் 8 இருக்கும் போது, என்னதான் நீ 8 தான் இருக்குங்கிறப்போ, நீ மேத்யூ ஷாட்டுக்கு பதிலா சிவம் துபேவே இறக்கி விடுறது என்ன தப்பு இருக்கு? அது ஏன் அவங்க பண்ணல? கரெக்டாக கேட்டேன் நீ. ஆக்சுவலாக பார்த்தா ஆக்சுவலாக வந்து சிவம் தூபேவை தான் கொஞ்சம் இல்லை. ஆக்சுவலாக வந்து மேட்ச் இன்னைக்கு போகிற இது பார்த்தா இது ஈஸியான சிஎஸ்கே கேம். இது சிஎஸ்கே ஜெயிக்க வேண்டிய மேட்ச். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆக்சுவலாக தேவையில்லாமல், அதாவது லேக் ஆஃப் கேம் அவேர்னஸ் தான் நான் சொல்லுவேன். இந்த லாஸுக்கு முக்கியமான காரணம் வந்து நோ ஒன் ஹஸ் டேக்கன் த அக்கௌண்டபிலிட்டி, லேக் ஆஃப் கேம் அவேர்னஸ். ஸோ அதுதான் வந்து இங்கே பெரிய ட்ரபுளாக சிஎஸ்கேக்கு இதாக இருக்கு. கேம் ஆல்மோஸ்ட் பவர் பிளேலேயே நீங்கள் வந்துட்டீங்க. 6 overs 76. ஓகே, நீங்க ஆல்மோஸ்ட் யூ ஹவ் ரீச் தட். அவங்க 75 ஃபார் 2 இருந்தது, நீங்க 76 ஃபார் 3. நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு விக்கெட் நீங்க இது பண்ணிருக்கீங்க. ஈவன் தோ நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் தான் போயிருக்கீங்க இன்னைக்கு. நீங்க வந்து ஷார்ட் ஆடினது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் போயிருக்கீங்க. நீங்க அக்கிலூசன் ஆடல, அதுக்கு போல மேத்யூ ஷாட் இது பண்ணி ஆடி இருக்கீங்க. அப்படி இருக்க போது வந்து ஒரு விஷயம் என்னன்னா, சம்திங் கால்டு வந்து என்னன்னா, ஒரு டாக்டிக்கல் இது மிஸ் அவுட் ஆயிருக்கு. மேத்யூ ஷாட் அகெயின்ஸ்ட் அங்க கண்டிப்பா வந்து பவர் பிளே முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து மேத்யூ ஷாட்டை நீங்கள் இறக்குறங்க போது கண்டிப்பாக வந்து அங்கே ஸ்பின்னு தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. சிவாங் குமார் தான் வரப்போகிறாரு அவரும் வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனமன் வரும்போது நீங்கள் வந்து மேத்யூ ஷாட் இறக்குறது, அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த் இல்லவே இல்லை. மேத்யூ ஷாட் வந்து கண்டிப்பாக அவர் ஸ்கேம் இன்னிங்ஸ் தான் ஆடினாரு. இர்ரெஸ்பெக்டிவ் எவ்வளோதான் சொன்னாலும் அவர் இன்னைக்கு வந்து சுத்தமாக படல. ஈவன் ஃபேஸ் பவுலர் இருந்தாலும் அவரால் இது பண்ண முடியல, கிளியராக அடிக்க முடியல. இன்னைக்கு இஸ் நாட் இஸ் டே. ஈவன் ஃபார் ஜேமி ஓவர்டன் அவரோட பேட்டிங்கில் வந்து நாட் கிளிக்கிங் வெல். ஓகேவா? குடோஸ் டு எஸ்ஆர்ஹெச் பவுலர் சகிப் ஹுசைன். டெரிஃபிக் டெரிஃபிக் பவுலிங். ஆமா, என்ன வாட் 17th ஓவர். லென்ஸ், எக்ஸ்ட்ராடனரி யாக்கர். he was literally nailing the யாக்கர்ஸ். ஆக்சுவலாக வந்து அவர் லாஸ்ட் ஆமா, ஒரு வருண் வருண்ட்டு வேற சொல்லியிருக்காரு லாஸ்ட் இதில் வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு ஐம் நாட் கான்ஃபிடென்ட் ஆன் மை ஸ்லோவர் ஒன்ஸ், அதனால ஐ வில் பேக் ஃபுல்லி வந்து நான் யாக்கர் தான் நான் இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராடனரியா நெயில் பண்ணார் யாக்கர் சகிப் ஹுசைன். அட் த சேம் டைம் என்ன பண்ணார்னா, பிளேட் த பிட் ஆஃப் கேம்பிள். அதாவது வேரியேஷன்ஸ் இருக்கு பாரு. த பேக் ஆஃப் லென்த், ஃபேஸ் ஆஃப் டெலிவரிஸ். அவர் இது போட போறாரா, பவுன்ஸ் போட போறாரா, ஷார்டர் ஒன் பேக் ஆஃப் லென்த் டெலிவரி போட போறாரா, இல்ல ஃபுல்லர் ஒன் போட போறாரான்னு அந்த கீப் கெஸிங் த பேட்டர். அந்த விக்கெட் ஆஃப் சிவம் துபே வாஸ் டெரிஃபிக். க்ளூலெஸ். ஆமா, சிவம் துபே வாஸ் க்ளூலெஸ். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஸ்லோவர் ஒன் வரும், இல்ல ஒரு பவுன்ஸ், ஒரு பேக் ஆஃப் லென்த் டெலிவரி, இல்ல பவுன்ஸ் ஷார்ட் பால் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. ஹி வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் தட் பால். ஃபுல் ஆன் ஃபேஸ் பெர்ஃபெக்டா அவர் இது ஆமா. பண்ணாரு. பிக் த விக்கெட். கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின், இட் வாஸ் எ ரைட் ஒன். ஐடியலி பார்த்தா சிவம் துபே தான் இறங்கி இருக்கணும், இல்லைனா டெவால் ப்ரூவிஸ் இறக்கி விட்டுருக்கணும் அந்த டயத்துல. தே ஆர் பெட்டர் பிளேயர்ஸ் பிளேயிங் த ஸ்பின். இன்னைக்கு டெவால் ப்ரூவிஸ் வந்து ஒரு ஒஸ்டான இது, அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தேவையில்லாத அந்த ஒரு இது. அவர் சிவாங் குமார் பிளான் பண்ணி விக்கெட் எடுத்தார் அந்த இதை. ஆமா.
ஜஸ்ட் அவரோட ஃபுல்லர் இதுதான் போட்டார், ஸ்லாட்ல தான் பால் போட்டாரு, பட் ஃபுல்லர் ஒன் தான். பட் ஆனா அவர் வந்து இது கொடுக்கல, அவரோட ஜோன்ல இல்ல, கொஞ்சம் ஒய்டரா இது பண்ணாரு. ஸோ தட் வாஸ் டாப் கிளாஸ் எஃபர்ட் வைடா ஃப்ரம். போட்டாமா. ஐடியலா என்ன சிவம் தூபே வந்திருக்கணும், ஏன்னா ஸ்பின்னை டேக் ஆன் பண்ண அந்த ஒரு பயத்திலேயே வந்து அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சம் இப்ப தூபே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ஓவர் மட்டும் தான் ஸ்பின் ஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிவகுமார் வந்து நல்லா போட்டிருந்தாலும் அவருக்கு கொண்டு வரல தூபே எஃபர்ட்ங்கிற ஒரு இதுக்கு. இன்கேஸ் அவர் வந்திருந்தானா ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாம். பட் அகைன் வந்து அந்த ரிஸ்க் இருக்குல்ல, அவங்க வந்து கொஞ்சம் வேற மாதிரியே போயிருக்கும். அங்கதான் வந்து கொஞ்சம் லேக் ஆயிட்டாங்க. அண்ட் அகைன் வந்து வாட் எவர் செட் டு திங், இது வந்து புவர் எக்ஸிகியூஷன் ஃப்ரம் சிஎஸ்கே பேட்டர்ஸ். அவங்க ஃபெயில் பண்ணிட்டாங்க. தே என்ன சொல்லுது, இந்த ஐடியெல்லாம் இந்த விக்கெட்ல வந்து 220+ வந்திருக்க வேண்டியது. இஷான் கிஷனே சொல்லியிருந்தாரு, வி ஆர் ஷார்ட் பை 40 ரன்ஸ், 30-40 ரன்ஸ் ஷார்ட் சொன்னது கரெக்ட். ஏன்னா அதே வேற இந்த சுச்சுவேஷன் 17 ஓவர்ஸ் 178 177 இருந்தாங்க. லாஸ்ட் 3 ஓவர்ஸ் எக்ஸ்ட்ராடனரியா போட்டாங்க. ஓகேவா, சிஎஸ்கே போலிங் வாஸ் ஈவன் குர்ஜ்மன்ஜித் சிங் எக்ஸ்ட்ராடனரியா அவர் யாக்கர் நெயில் பண்ணாரு. அன்ஷுல் கம்போஜும் டெரிஃபிக்கா போட்டுட்டு இருக்காரு. அண்ட் குடோஸ் டு ஜேமி ஓவர்டன், த வே இ ஆப்ரேட்டட், அந்த அவர் ஹார்ட் லெங்ஸ் யூஸ் பண்ணார் இட் டு த டெக். இந்த பிச்சில் வந்து அதுதான் அல்டிமேட்டான ஒரு விஷயம். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, நான் வந்து நம்ம குரூப்ல நான் சொல்லிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா, ஸ்டார்டிங்ல குட் கேம்பிள் இன்ட்ரோடியூசிங் ஸ்டார்டிங் வித் மேத்யூ ஷாட் ஃபர்ஸ்ட் ஓவர் டன் ரீசென்ட்லி வெல், சூப்பரா போட்டார். செகண்ட் ஓவர் அடி கொஞ்சம் ஒரு இது ஹிட் ஆனது அப்புறமே புரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் கொடுத்துருக்கூடாது. ஓகே, நீ செகண்டும் ட்ரை பண்ண பரவாயில்ல, மொதல் ஓவர் நல்லா போட்டிருக்காங்கிற ஒரு காரணத்தினால திருப்பி கொடுத்தேன். நான் என்ன சொன்னேன் அப்பயே, நான் என்ன சொன்னேன், மேட்ச் மொதல் ஓவர் கொடுத்துட்டு நிறுத்தி, அஞ்சாவது கொடுத்தா கண்டிப்பா அடி வாங்குவான்னு சொல்லியிருந்தேன் நான். எக்ஸாக்டா அதான் நடந்துச்சு. அது ரொம்ப டஃப்பான ஃபேஸ் ஆக்சுவலா. ஒன்ஸ் அவங்க பிளே செட் ஆயிருவாங்க. அண்ட் லிட்டரலா வந்து அபிஷேக் சர்மா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மேட்ச் அப் வேர்ல்டு கப்ல வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு அவுட் ஆனால எல்லா பாலும் அவுட் ஆகும், அதுக்கான எக்ஸிகியூஷன் இருக்கு, புரியுதா? அதெல்லாம் கொஞ்சம் அவங்க யோசிக்கவே இல்லை. பட் டெரிஃபிக்கா ஆனாரு. அந்த அபிஷேக் சர்மாவும் அந்த மாதிரி விக்கெட் எடுத்தது வந்து வேற லெவல். அந்த சிவம் தூபேவும் ஒரு புவர் ஃபீல்டிங், அந்த கேட்ச் பிடிச்சிருக்கணும், அந்த கேட்சும் விட்டுருந்தாரு அவரு. ஸோ அதுதான், தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு சிஎஸ்கேக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தது. அது இல்லாம இன்னொன்னு, அக்ராஸ் எல்லா டீம்ஸும் பார்த்தோன்னா, நம்ம வேர்ல்ட் கப்ல இந்தியாக்காக யார் யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இப்ப ஐபிஎல்ல வந்து அந்த அந்த வேர்ல்ட் கப்ல இருந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியா இல்ல. லைக் இப்ப என்ன சொல்றது, சாம்சன் வந்து ஒரு 2 மேட்ச் அடிச்சாரு, பட் இன்னைக்கு அகைன் ஃபெயிலியர். அதான் மேபி அந்த நேத்து நீ சொன்ன அந்த ஃபெட்டிக் அந்த பாயிண்ட் தான் ரீசனா இருக்கும். ஐ திங்க் அந்த வீடியோ இன்னும் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அந்த ஃபெட்டிக் அதுதான் ரீசனா என்னங்கிறது தெரியல. அது மேபி அது எப்படி தட் குட் பி ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா அவங்க நிறைய லாங் டோர்னமெண்ட் கண்டினியூஸா ஆடிட்டு இருக்காங்கல்ல. நீ T20 சீரிஸ் ஃப்ரம் நீ பாரு, நம்ம அக்டோபர் அதுல இருந்தே ஆடிட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து கண்டிப்பா அவங்களுக்கு அந்த இது இருக்கும், ஃபெட்டிக் ரீசன் அது இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அட் த சேம் டைம் வந்து என்னன்னா, அவங்களும் ஆப்போனன்ஸும் வந்து வில் கம் அப் வித் பெட்டர் பிளானிங், அதுவும் இருக்கு. எக்ஸிகியூஷன் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீசன்ல. பாரு எப்படி பெர்ஃபெக்ட்டா யாக்கர்ஸ் நெயில் பண்றாங்க பாரு. ஈவன் பிரஃபுல் ஹிஞ்சேவே கூட முதல் 3 ஓவர் அடி வாங்கினாலும் லாஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டாரு. ஜஸ்ட் கிவிங் 9 ரன்ஸ் அந்த பிரஷர் சிச்சுவேஷன்லாம் வந்து இட் இஸ் வெரி குட் பவுலிங். ஆக்சுவலா வந்து என்னன்னா, அவர் கொஞ்சம் ஒன்னு வந்து சொல்லியிருக்கணும். ஏன்னா ஆயுஷ் மாத்ரே இஸ் எ வெரி குட் பிளேயர் ஆஃப் பேஸ் பவுலிங். அண்ட் அவர் வந்து அந்த ஒரு லெங்த் பால், எனிதிங் ஷார்ட், எனிதிங் அவருக்கு லெங்த் கிடைச்சிச்சுனாலே இஸ் பிளேயிங் புல் ரியலி வெல். ஆக்சுவலா ஆயுஷ் மாத்ரே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் அவர் இருக்கு புல் ஆடுறதுல. ஓகேவா, அப்படி இருக்கும்போது அவருக்கு எல்லாமே பேக் ஆஃப் லெங்த் ஷார்ட் பாலா போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் எரர் ஃப்ரம் பிரஃபுல் ஹிஞ்ச். அதனால தான் ஈ காட் பனிஷ்டு, லிட்டரலா வந்து அடிச்சிட்டாங்க. நாட் ஈவன் ஒரு ஃபுல் லெங்த் நான் பார்க்கவே இல்லை. ஒரு ஃபுல் ஃபேஸ் ஆன் டெலிவரி அந்த மாதிரியான ஒரு இது பண்ணல. இவர் கொடுத்தது வந்து என்ன, அந்த விக்கெட் எடுத்தது இருக்கு பாத்தியா, என்ன நிதிஷ்குமார் ரெட்டி, தட் வாஸ் என்ன சொல்லு, ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் ஃபுல் லெங்த், நாட் ஈவன் குட் லெங்த் சொல்ல மாட்டேன். அந்த ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் ஃபுல் லெங்த்ல வந்து 3 to 4 மீட்டர் ரேஞ்சில் ஆப்ரேட் பண்ணி போட்டார் அவர். சோ அது கரெக்டா வந்து எக்ஸ்ட்ராடனரி கேட்ச். கிளாஸ்னும் வந்து அந்த கேட்சை பிடிச்சிருக்க வேண்டிய கேட்ச். அப்படி பிடிச்சிருந்தாருன்னா, ஃபர்ஸ்ட் கேட்ச் பிடிச்சிருந்தா நீ இவ்வளவு ரன் வந்திருக்கவே சிஎஸ்கேக்கு பொறுத்த வரையும். அண்ட் ஜீரோல டிராப் ருத்ராஜ் கேக்வாட் வந்து அதான் அவரு நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஐடியெல்லாம் வந்து ருத்ராஜ் கேக்வாட் வந்து செட் பண்ணி அப்படியே நின்று இருக்கணும், ஒரு ஆங்கர் அப்படியே ஒரு சைடுல அப்படியே இது பண்ணிருக்கணும். இந்த மேட்ச்ல அப்படி பண்ணி அவரோட ஒரு புவர் ரெக்கார்டு ஜென்ரலாவே எல்லாரும் சொல்றதா இது 180+ சேஸ்னாலே காணாம போயிடுவாருன்னு. எட்டகேன் அது உண்மைன்னு அவரே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த தப்பான ரெக்கார்டை அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. ஹீல் ஹேவ் டு ஸ்டெப் அப். கரெக்ட். ஆக்சுவலா இவ்வளவு மேட்ச்லாம் வந்து நீ வந்து
சேசிங்லாம் நீங்க பண்ணாம இருந்தானா இதெல்லாம் என்னது 180 பிளஸ் சேசிங். அண்ட் இன்னொன்னு இன்னைக்கு தான் இதுல மேட்ச் பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க 2018க்கு அப்புறம் 195+ ஸ்கோரை வந்து சிஎஸ்கே ஆன வின்னிங் காஸ் சேஸ் பண்ணதே இல்ல. அதுவே வந்து ஒரு நாட் சோ குட். நீ வந்து ஆமா. இப்போ ஆர்சிபி கூட 205 அடிச்ச, பட் அதுவும் லூசிங் காஸ் தான். ஸோ எனிதிங் அபவ் 195 சிஎஸ்கே நெவர் சேஸ் இன் த லாஸ்ட் 8 years. அது வந்து அதெல்லாம் வந்து இட் இஸ் அன்அக்செப்டபிள். இல்ல அண்ட் இன்னொன்னு நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தனா பாலா, லைக் இப்போ நம்ம இந்தியாக்கு ஆடும்போது பார்த்தோன்னா அவருக்கு இருந்த அப்போ இருந்த பவுலிங், அப்ப இருந்த அந்த அக்யூரசியும் சரி ஸ்பீடும் சரி, அதை கம்பேர் பண்ணும்போது இப்ப இருக்கிற ஒரு அக்யூரசி ஸ்பீட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பெட்டரா போட ஆரம்பிச்சிருக்காரு. சம் தாட்ஸ் அபவுட் நிதிஷ்குமார் ரெட்டி. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஆக்சுவலாக வந்து அவர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இஸ் ஒர்க்கிங் ஆன் தட். அவர் வந்து இஸ் நைலிங் த யாக்கர்ஸ் ஆல்சோ ரியலி குட் ஆக்சுவலாக. அண்ட் 138 கேபிஹெச் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஃபேஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வெரி குட் டு சி தட் இஸ் ஷேப்பிங் வெல் ஆக்சுவலாக நிதிஷ்குமார் ரெட்டி பொறுத்த வரையும். அண்ட் இஸ் வெரி குட் இன் பவர் பிளே. ஆக்சுவலாக வந்து அவரை வந்து பவர் பிளேல வந்து மேபி இன்னொரு இதுவும் நல்லா இது பண்ணியிருக்கலாம். இஸ் வெரி குட். ஏன்னா இஸ் ட்ரைங் டு லிட்டில் பிட் ஸ்விங் த பால். ஸோ அவருக்கு அந்த ஒரு இது இருக்கு நிதிஷ்குமார் ரெட்டி கிட்ட. தே கேன் ஐடியலா வந்து இவங்க ட்ரை பண்ணலாம், கொடுக்கலாம் இவருக்கு. ஏன்னா சகிப் ஹுசைன் வந்து மோர் ஓவர் தே ஆர் ட்ரைங் டு புட் இன் 5th ஓவர் ஆர் 6th ஓவர் இன் பவர் பிளேல தான் இன்ட்ரடியூஸ் பண்ண வராங்க. ஸோ பிரஃபுல் என்ஜே அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி தே கேன் கோ இஃப் சம்மன் யார் அன்னைக்கு டே பெர்ஃபெக்டா இருக்கோ அவங்க வந்து இது பண்ணலாம், பெட்டரா ஆப்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம் இவங்களை பொறுத்த வரையும். எஸ்ஆர்எஸ் ஸ்லோலி கம்மிங் அப் ரியலி வெல். அண்ட் அந்த சகிப் ஹுசைனை பொறுத்த வரையும் பார்த்தா அவர்கிட்ட இருக்கிற பெரிய ஸ்ட்ரென்த் வந்து என்னன்னா அந்த ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் இருக்கு அவர்கிட்ட. லிட்டில் பிட் ஆஃப் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் தட் கிவ்ஸ் ஹிம் எக்ஸ்ட்ரா இது. அண்ட் ஆல்சோ இஸ் ரிலீஸ் வைட், அந்த கிரீஸோட வைட் ஆஃப் த ரிலீஸ்லேருந்து இது பண்ணிருக்காரு. இஸ் பெர்ஃபெக்ட்லி நெயிலிங் த யாக்கர். இஸ் டிபிக்கலி கைண்ட் ஆஃப் அந்த ஒரு ஜோஸ் டங்க் அந்த மாதிரி 11 o'clock டைப் போலர். ஸோ அந்த ஒரு ரிலீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இட் கிவ்ஸ் அந்த ஒரு பேட்டர்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்குது, கீப்பிங் த கெஸ்ஸிங், அந்த ஒரு இது இருக்கு. ஸோ வெரி குட் ப்ராஸ்பெக்ட் ஆக்சுவலா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் முன்னாடியே பிரஃபுலிஞ்சு இவங்க இதெல்லாம் வந்து என் குதிரை சிவாங் குமார் இருக்கான் பாரு, டெரிஃபிக்கா போட்டான் இன்னைக்கு. சூப்பரான போலிங் ஆக்சுவலா. மேட்ச் அப்படியே கொண்டு வந்தது வந்து அந்த அந்த ஓவர் தான். சர்ஃபராஸ் கான் விக்கெட், அடுத்து வந்து இவ என்ன பிரவிஸ் விக்கெட்டு, எல்லாமே வந்து அப்படியே டக்கு டக்குன்னு குயிக்கா விக்கெட் போனஸ் தான் வந்து மேட்ச் அவங்களுக்கு இதாயிடுச்சு. சிஎஸ்கே ட்ரபுளா இருக்கு. ஸோ சிஎஸ்கே ரியலி ஹேவ் டு திங்க் அபவுட் வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து பெரிய கன்சர்ன் என்னன்னா அவங்களுக்கு வந்து ரிலையபிள் ஃபினிஷிங் ஆப்ஷன். இப்போ தூபே வந்து அடிக்கலன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக போயிருது. தூபே ஹேஸ் டு ஃபினிஷ். பிரவிஸ் தூபே இவங்கலாம் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு இது அவங்க யாராவது ஒரு செட் பேட்டர் இருக்கணும் அலாங் வித் தூபே ஃபினிஷ் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு இது இருக்கு, காலகட்டமா இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து எய்தர் வந்து அவங்களுக்கு பவுலிங் ஷார்ட்டா போயிருது, இல்லைன்னா பேட்டிங் ஷார்ட்டா போயிருது. அந்த ஐடியாலாம் வந்து என்ன கேட்டா வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து இன் பவர் பிளே ஹி ஹாஸ் டு ஓப்பன் ஆக்சுவலி வித் திஸ் டெரிஃபிக் ஃபார்ம். ஐ திங்க் இஸ் பெட்டர் இன் ஓப்பனிங் தி கேம். அதான் நான் சொல்லுவேன். விக்கெட் சீக்கிரமா போயிருது, ஓகேவா, அதனால ஆயுஷ் மாத்ரே பவர் பிளேல வந்துடுறாரு. ஆனா பவர் பிளேல அவர் கொடுக்குற டேமேஜ் வேற யாராலுமே பண்ண முடியாது. ஈவன் தோ ருத்துராஜ் கேக்வாட் வந்து when he speak he cannot able to damage what ஆயுஷ் மாத்ரே is doing. அந்த ஒரு அதனால வந்து பெட்டர் ஆயுஷ் மாத்ரேக்கு ஓப்பனிங் சான்ஸ் கொடுக்கறது தான் பெட்டர் நான் ஃபீல் பண்றேன். அவங்க அதை பத்தி அண்ட் அகில் ஹுசைனை கொண்டு வரணும் சிஎஸ்கே பொறுத்த. லாட் ஆஃப் ஹெடேக்ஸ் ஆர் தேர் வித் சிஎஸ்கே. கரெக்ட். இல்ல அதான் இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்னன்னா நான் ஸ்கோர் பார்க்கும்போது இந்த 110 for 5 140 for 5ங்கிற சிச்சுவேஷன், ஃபார் 5ங்கிற சிச்சுவேஷன் வந்துட்டாலே சிஎஸ்கே ஐயோ டெய்ல ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சுங்கிற ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிடுது. ஏன்னா அந்த 5 விக்கெட் போயிட்டாலே அடுத்து ஜேமி ஓவர்டன், அதுக்கப்புறம் அன்சுல், இவர் சிவன் துபே வந்துடுவாரு, அப்புறம் ஜேமி ஓவர்டன், அன்சுல் கம்போஜ், அப்புறம் ஐயோ என்னடா பேட்டிங் இவ்வளவு இதா இருக்கு. ஒரு காலத்துல பார்த்தோன்னா 7 விக்கெட் போனோடனே 8வது ஆளா வந்து தீபக் சார் வருவார். அப்படி இருந்த லைனப்ல இப்ப பார்த்தா 5 விக்கெட் போன 6வதாவது சிவம் துபேக்கு அப்புறம் ஜேமி ஓவர்டன் தான் வருவாருங்கிறதே வந்து அது ஒரு டிக்ளைன் ஆஃப் சிஎஸ்கேங்கிற மாதிரி தான் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு அந்த பேட்டிங் லைனப். அது எப்படி அவங்க பெட்டரா பிளான் பண்ணி அடுத்த சீசன்ல மாத்துறாங்கிறத பார்க்கணும். அதான் இப்போ ஷாட் உங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் ஸ்லாட் வேற. ஸோ அந்த ஸ்லாட்ல வந்து உங்களுக்கு பெரிய டிராபேக் என்ன இருக்குன்னா அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் நாட் கிளிக்கிங் வெல். அது வந்து ஒரு பெரிய அந்த ஒரு அகில் ஹுசைன் இப்போ அவர் இன்னைக்கு ஓகே மேட்ச் அப் வைஸ்ல தான் அகில் ஹுசைன் இன்னைக்கு எடுக்கல. அவங்க ஆக்சுவலா லெஃப்ட் ஹேண்டர் 2 பேர் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கனால அகில் ஹுசைன் அவங்க வந்து போகாம மேத்யூ ஷாட் இது பண்ணியிருந்தாங்க. மேத்யூ ஷாட் ஐடியால 2 ஓவர் கொடுத்து அதோட நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் போஸ்ட் பவர் பிளேல ஏதாவது தள்ளி விட்டுருக்கணும் ஒரு ஓவர்.
மேத்யூ ஷாட் ஐடியலா அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணியிருக்கணுமே தவிர 3 ஆமா. ஓவரும் பவர் பிளேல கொடுக்கறது வந்து நாட் கரெக்ட் ஆக்சுவலா என்னை பொறுத்த வரையும். யூ ஹேவ் அன்ஷுல் கம்போஸ், யூ ஹேவ் குட்ஸ்மனித் சிங், முகேஷ் சௌத்ரி இருக்கும்போது நீ ஐடியலா இன்னொரு பர்சன் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம், பெட்டரா யூஸ் பண்ணியிருக்கலாம் ரிசோர்சஸ். அகைன் கேப்டன்சி வைஸ் ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து லேக்கிங்கா இருக்காரு, அவரோட ஸ்மார்ட்னஸ் கம்மியா இருக்கு. அதுதான் வந்து சிஎஸ்கேவோட இந்த நிலைமைக்கு காரணம். See, the hope CSK rectifies the mistake and pulls back. அடுத்து வர பிக் எம்ஐ கூட மேட்ச் உனக்கும் எனக்கும் தான் போட்டியே. ஸோ எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க அதான் இப்போ நம்ம பங்காளி, குயிக்கா வாங்க ப்ரெடிக்ஷன் பங்காளி வந்தா, அப்டேட்ஸ். பங்காளி வந்தாதான் எங்களுக்கு வந்து பங்காளி சண்டை நாங்க வர முடியும். எங்களை காப்பாத்துறதுக்கு வருவான்டா எங்க பங்காளி. சரி பார்ப்போம். எனக்கு தானே நம்ம அது இன்னொரு வீடியோல பேசலாம். சரி ஓகே. அதான் நம்ம அதை இன்னொரு வீடியோல பேசலாம் நம்ம டீடைல்டா. நம்ம குயிக்கா ப்ரெடிக்ஷன் அப்டேட்ஸை கொடுத்துட்டு நம்ம வந்து அடுத்து ஈவினிங் மேட்ச் ஆர்சிபி vs டெல்லி அதை பத்தி பேசலாம். இப்பதான் இன்னைக்கு வந்து பாலா வந்து சொன்ன ரெண்டுமே கரெக்டா போயிடுச்சு, கோகுல் சொன்ன ரெண்டுமே மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து சிஎஸ்கே இதாயிடுச்சு, இப்போ வரல, அண்ட் டிசி நான் வின் பண்ணிட்டேன். ஸோ பாலா 2 பாயிண்ட் ஆட் ஆயிருக்கு, எனக்கு 1 பாயிண்ட் ஆட் ஆயிருக்கு, கோகுல் 1 பாயிண்ட் ஆட் ஆகல. ஸோ ஃபைனல் ஸ்கோர் என்னங்கிறது நாங்க ஸ்கிரீன்ல போடுறோம், நீங்க பாருங்க. அடுத்ததான் இப்ப நம்ம வந்து ஆர்சிபி vs டெல்லி மேட்ச் நடந்தது இன் சின்னசாமி. அதான் வெரி குட் பவுலிங் ஃப்ரம் டெல்லின்னு சொல்லலாம். நல்லா சின்னசாமி ஸ்டேடியம்ல வந்து நீ சொன்ன மாதிரியே ஆர்சிபி வந்து யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களால வந்து பெட்டரா பண்ண முடியும் அப்படின்னு நீ சொல்லியிருந்த. ஸோ டிசி அதுக்கேற்ற மாதிரியே நல்லா நெயில் பண்ணாங்க. எக்ஸ்ட்ராடினரி பவுலிங் எஃபர்ட் ஃப்ரம் டிசி. அவங்கள வந்து லெஸ் தேன் 200 நிறுத்தினது, 170 ஆட் ரன்ஸ் தான் அடிக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடைசி ஒரு கில்லர் மில்லர், அவர் எட்டகேன் அவர் வந்து ப்ரூவ் பண்ணார் கில்லர் மில்லர்னு. லாஸ்ட் ஒரு ஹீரோயிக்ஸ் காமிச்சு ஒரு சூப்பரா மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. அதான் மேபி ஷேர் யுவர் தாட்ஸ் அபவுட் ஆர்சிபி vs டெல்லி மேட்ச். ஆர்சிபிஎஸ் டெல்லி வந்து ஒரு சூப்பர் மேட்ச் ஆக்சுவலா, நல்லா போச்சு. கில்லர் மில்லர் வந்து ஷோஸ் இஸ் கிளாஸ். அதாவது அதாவது அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ் இருந்துச்சு. வென் சேசிங் தே வேர் நெவர் பேனிக்டு. அவங்க கிட்ட ஒரு பேனிக்கும் இல்லை. அண்ட் நான் அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க வந்து தேர் டேக்கிங் த கேம் டீப். ஜஸ்ட் எல்லா பாலும் அடிக்க மசில் பண்ண பார்க்கவே இல்லை. ஆட் பவுண்டரிஸ், லூஸ் பால்ஸ், அது மட்டும்தான். ஈவன் ஸ்டப்ஸ் வந்து அந்த புவி 1 பால் பேட் பாலை அது பனிஷ் பண்ணாரு. அந்த மாதிரி தான் அவங்க ஆப்ரேட் பண்ணாங்க. ரசிக் சலாம் ஓவர்லையும் ஃபர்ஸ்ட் பால் ஒரு 4 போச்சு, மிச்சம் எல்லாம் சிங்கிள். அந்த மாதிரி தேர் மேக்கிங் தட் ரன் ரேட் ஒரு ஈஸியாக அச்சீவபிள் ரேஞ்சிலேயே கொண்டு வந்துட்டாங்க. 14 ரன்ஸ் பெர் ஓவர், 13 ரன்ஸ் பெர் ஓவர்னு அந்த லாஸ்ட் இதில் சொல்கிறேன்னா, லாஸ்ட் 3 ஓவர்ஸ் இதில் கரெக்டாக அவங்களுக்கு தெரியும் தேர் பவுலர் ஷாட்னு. கண்டிப்பாக ரொமாரே ஷெப்பர்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ ரொமாரே ஷெப்பர்ட் 20 ரன் இருந்தாலும் இவங்க அடிச்சிருப்பாங்க கில்லர் மில்லர். அதுதான் ஃபேக்ட். ஸோ அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவரோட இதை காமிச்சிட்டாரு, கிளாஸை காமிச்சிட்டாரு கில்லர் மில்லர். அண்ட் வாட் அ இன்னிங்ஸ் ஃப்ரம் கேஎல் ராகுல், கிளாசியஸ்ட் இன்னிங்ஸ். அதாவது ஒன் ஆஃப் த ஒரு எக்ஸ்ட்ராடினரி நாக் ஃப்ரம் கேஎல் ராகுல். இந்த மாதிரி வந்து ஒரு மசில் பவர் இருக்கிற டயத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஒரு கிளாசிக்கலா வந்து அவர் ஆடினா இருப்பாரு கேமை. சிம்பிளி செம அழகா இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லா ஆடினாரு ஆக்சுவலா. அந்த அசல்வுட்டை டேக் ஆன் பண்ண ஆக்சுவலா வந்து பார்த்தா கேஎல் ராகுல் எனக்கு தெரிஞ்ச அசல்வுட்டை வந்து டெரிஃபிக்கா, ரொம்ப என்ன சொல்றது, ஃபிளாலஸா ஆடுற ஒரு பிளேயர்னு பார்த்தா கேஎல் ராகுல் தான். போன வாட்டியும் காந்தாரா இது பண்ணாரு, இந்த வாட்டியும் காந்தாரா ரீக்ரியேட் பண்ணிடுவாரு தான் நினைச்சேன். அவர் பர்த்டே அன்னைக்கு இது பண்ணிருப்பாரு. அண்ட் அகைன் ஒரு கிளாசிக் டிரைவ் அடிச்சாரு. அதெல்லாம் ஒரு டெரிஃபிக்கான இன்னிங்க இது அவரோட நாக்கை பொறுத்தவரையும், கேஎல் ராகுலை பொறுத்தவரையும். அண்ட் அவர் வந்து இஸ் இன்டென்ட் வாஸ் வெரி பாசிட்டிவ். இன்னைக்கு எல்லாருமே டேக் ஆன் ஒரு சைடு விக்கெட் ஸ்மார்ட்ல போயிட்டே இருக்கு. டெரிஃபிக் போலிங் ஃப்ரம் புவனேஸ்வர் குமார். கிளாசிக்கல் வந்து அந்த பனானா இன் ஸ்விங்கரா இருக்கட்டும் அண்ட் அவுட் ஸ்விங்கா இருக்கட்டும், டெரிஃபிக்கா போட்டாரு புவியை பொறுத்தவரையும். அங்கதான் வந்து கேஎல் ராகுல் அவர் கிளாஸுக்கு இது ஆரம்பிச்சு அந்த அனதர் சைடு வந்து ஸ்டப்ஸ் வந்து ஜஸ்ட் ரொட்டேட்டிங் ஆங்கர் பண்ணிட்டே இருந்தாரு. அண்ட் அக்ஷர் பட்டேலும் வந்துட்டு ஸ்டார்ட், அவரும் அதுக்கப்புறம் புஷ் பண்ணாரு. ஸோ கரெக்டாக அவங்க செட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக பொறுத்தவரையும். டெல்லி வந்து வெரி வெல் கன்ஸ்ட்ரக்டட் த சேஸ், சீரியஸாக சொல்ல போனால். அண்டு இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்ரேயா சர்மாவை டார்கெட் பண்ண, நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஆர்சிபி அடிக்கணும்னா ஆர்சிபிக்கு வந்து நல்ல பாட்டா விக்கெட்டாக இருந்துச்சுன்னா அவங்க ஜெயிச்சுக்கிறது ஈஸியாக போயிடும். கொஞ்சம் வந்து ஒரு ஸ்லோயிஷ்னஸ்ஸு, விக்கெட் கொஞ்சம் வந்து ஹோல்டிங்காக இருக்குது அப்படின்னா தேவ கேம், அதாவது ஆப்போனன்ட்ஸ் ஹேவ் அ கேம் அங்கே தான். ஏன்னா when they are into the game of 175 to 180, அவங்களால வந்து இட் இஸ் ஹையர் சான்சஸ் ஆஃப் வின்னிங் அகேன்ஸ்ட் தம். ஏன்னா தே ஆர் டிஃபென்சிவ் பவுலர்ஸ் நிறைய. அவங்களோட சிவா சர்மாவா இருக்கட்டும், குருணால் பாண்டியாவா இருக்கட்டும், தே ஆர் வெரி ஆப்ரேட்டிங் இன் டிஃபென்சிவ்லி ரியலி வெல். ஸோ அங்கே தான் வந்து அவர் அந்த மேட்ச்ல இப்போ 230 ரன் இருக்கிற சேஸ்ல 4 overs 30 இல்லை 4 overs 26 குருணால் பாண்டா, அது எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட். இதே 175 டார்கெட்ல குருணால் பாண்டியா 4 overs 26னா ப்ராப்ளமே இல்லை, வேற பிளேயரை நீ அடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரொமேரோ ஷெப்பர்ட் அடிச்ச மாதிரி இல்லை ரசிக். ஸோ அந்த மாதிரி உனக்கு 1 or 2 ஆப்ஷன்ஸ் கிடைச்சிரும், ஒரு பிக் ஓவர் கிடைச்சிரும்.
ஸோ அதுதான் இன்னைக்கு சூப்பரா கரெக்ட். பண்ணாங்க. இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த இதுல. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோன்னா இந்த இதுல வந்து அவருக்கு ரைட் ஹேண்டரா மாறிட்டாங்க. ரைட் ஹேண்டருக்கு வந்து அவர் பவுன்சர்ஸ் அதிகமா போடவே மாட்டாரு. அக்ஷர் பட்டேல் வந்தோடனே ஒரு பவுன்சர் போட்டாரு, அது அழகா தட்டி விட்டு ஃபோர் இது பண்ணாரு. அந்த அவர் ஆப்ரேட் பண்ற விதமும் இருக்கு பாரு, எந்த எந்த பிளேயருக்கு எந்த மாதிரி டெலிவரிஸ் யூஸ் பண்றதும் இருந்துச்சு. பட் குடோஸ் டு ராஜத் பட்டிதர், அவர் இந்த மேட்ச் வந்து டில் த எண்ட் எடுத்துட்டு போனதே பெரிய விஷயம் தான். பெனல்டிமேட் கடைசி ஒரு கொண்டு போன வரையுமே வந்து மேட்ச் நல்லா தான் இதாச்சு அவங்களோட வரையும். எங்கன்னா அவங்க எங்க இதா இருந்துச்சுன்னா, இவங்க ஆர்சிபி வந்து தே ஷுட் ஹவ் ஸ்கோர்டு லிட்டரலி கொஞ்சம் அதிகமாக அடிச்சிருக்க வேண்டியது, மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிச்சில் இன்னும் ஒரு 30 ரன் அவங்க அவங்க இருந்த பொசிஷனுக்கு ஸ்டார்ட் பண்ண விதத்துக்கு அலீடியிலேயே ஒரு 200+ அடிச்சிருக்க வேண்டிய இந்த இந்த மேட்சை பொறுத்த வரையும். அவங்களோட இங்க தான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட டெத் பவுலிங், தே ஆர் நம்பர் 1 இன் டெத் பவுலிங் எக்கானமி வைஸ்ல சொல்றேன். லெஸ் தென் 9 runs per over இவங்க டீம் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. தே ப்ரூவ்ட். நட்ராஜனா இருக்கட்டும், நிகிடியோட ஸ்லோவர் இதுவனா இருக்கட்டும், முகேஷ் குமாரா இருக்கட்டும், தே ஆர் ஆல் லிட்டரலி சூப்பரா பண்ணியிருக்காங்க, டெரிஃபிக்கா இது பண்ணாங்க. அண்ட் அக்ஷர் பட்டேல், இன்னைக்கு அக்ஷர் பட்டேல் செட் பண்ணாரு பாத்தியா ரஜத் பட்டிதர் விக்கெட்டை, உண்மையில செம்ம தெரியும். விக்கெட். அவர் ஆர்க்லயே வைக்காம ஒய்டர் லைன்ல போட்டு விக்கெட் எடுத்தாரு. ஏன்னா ஆன் திஸ் ஸ்டெம்ப் இஸ் ஸ்ட்ரைக் ரேட்டிங் அட் 240 மாரி அவர் ஸ்ட்ரைக் ரேட் பண்ணிட்டு இருக்காரு ரஜத் பட்டிதரை பொறுத்த வரையும். ஆனா இதே ஒய்டர் அவரோட ஆர்க்ல எல்லாமே ஒய்டர் இது இருந்துச்சுன்னா இஸ் டிராப்பிங் இட் 160. ஸோ இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கு பாரு, 240 to 160 இந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ அதை கிளவரா யூஸ் பண்ணாரு அக்ஷர் பட்டேல். அங்கதான் ஒரு டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ் ஃப்ரம் அவரோட இதை பொறுத்த வரையும் பார்த்தேன்னா சூப்பரா இருந்துச்சு அவங்களோட இதை பொறுத்த வரையும். அண்ட் அவங்க சைட்ல இருந்து they started well. சால்ட்டும் நல்லா டீசெண்டா ஆடினாரு. அதான் ஆர்சிபி ஆல்சோ ஹேவ் சம் கன்சர்ன்ஸ். தே ஆர் ஸ்லோலி எக்ஸ்போசிங் தட். அவங்களோட இன்னைக்கு ஹசல்வுட டேக் ஆன் பண்ணா அவங்களோட மெயின் பவுலர் ஒருத்தவங்க, நான் ஏற்கனவே தான் சொல்லியிருந்தேன், ஒன்ஸ் அவங்களோட ஒரு மெயின் பவுலர் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா they will get exposed the bowling. That was happened here. கரெக்ட். அதான் இப்போ நம்ம வந்து அந்த ஒரு வி ஆர் கெட்டிங் ஸ்லோலி கெட்டிங் இந்த மிட் சீசன் அந்த இதுல ஸ்லோவா மூவ் ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் தான் நிறைய அப்செட்ஸ் நிறைய இதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். நிறைய டீம்ஸ் வந்து அவங்க திடீர்னு அவங்களே வந்து ஸ்டார்ட் கொலாப்ஸ் ஆகி அந்த மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். இதுல ஸ்லோலி டீமோட வீக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அஹெட். அதான் இப்போ வியூவர்ஸ் நீங்க சொல்லுங்க, ஆர்சிபி வர்சஸ் டெல்லி மேட்ச்ல வாட் ஆர்சிபி குட் ஹவ் டன் பெட்டர் so that they could have won the matchங்கிறதுக்கு என்ன பெட்டரா பண்ணிருக்கலாம், அதை நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கில்லர் மில்லர் அவர் எப்படி அவரோட இன்னிங்ஸ் எப்படி இருந்தது இன்னைக்கு, அதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச்சோட மேட்ச்ல வந்து சிஎஸ்கே எங்கெல்லாம் தப்பு பண்ணாங்க, அடுத்து எங்க பங்காளி மும்பை கூட ஜெயிக்கணும்னா என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும், அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பாலா, மேபி அடுத்து நம்ம நாளைக்கு மேட்ச் 2 அகைன் நாளைக்கு சூப்பர் சண்டே டபுள் ஹெட்டர் இருக்கு, அதோட ப்ரெடிக்ஷன்ஸையும் நம்ம குயிக்கா கவர் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தோன்னா கேகேஆர் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் இன் கொல்கட்டா. செகண்ட் மேட்ச் வந்து இது நம்ம சர்பஞ்ச் சாப் நம்ம பஞ்சாப் கிங்ஸ் வந்து அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி இன் நியூ சண்டிகர் நடக்குது. அதான் இப்போ உன்னோட ப்ரெடிக்ஷன் சொல்லு, ரெண்டு மேட்ச்க்குமே யார் யார் வின் பண்ணுவாங்கங்கறத நீ சொல்லு. ஸோ கேகேஆர் வெஸ் ஆர்ஆர் பொறுத்தவரையும் ஐ திங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் கேகேஆர். ஸோ ஐ எம் கோயிங் வித் கேகேஆர் நாளைக்கு மேட்சை பொறுத்த வரையும். ஸோ உன்னோட இது சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். கேகேஆர் சார், ஐ எம் கோயிங் வித் ராஜஸ்தான். லாஸ்ட் ஒரு மேட்ச் அவங்க எஸ்ஆர்எச் கூட தோத்தாங்க, பட் ஸ்டில் ஐ டோன்ட் திங்க் த சேம் திங் வில் ரிப்பீட். ஸோ ஹோப்ஃபுல்லி தே வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் ஆர்ஆர். உனக்கு வந்து ஆர்ஆரோட பிளேயர் டு வாட்ச் அவுட் யார்? பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் யசஸ்வி ஜெய்ஸ்வால். யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக் போறேன். கேகேஆருக்கு கேகேஆர் பொறுத்த கல்கட்டா. கேகேஆர் பொறுத்த வரைக்கும் டீமே ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு, யாரும் சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. பட் ஐ திங்க் டிம் ஷெஃபர்ட் உள்ள வந்திருக்காரு. ஸோ அதனால அடுத்த மேட்ச் இஃப் ஹி இஸ் கண்டினியூங் ஐ திங்க் ஹில் ட்ரை டு ப்ரூவ் ஹிஸ் ஒர்த். ஸோ அதனால ஐ எம் கோயிங் ஃபார் டிம் ஷெஃபர்ட். என்னை பொறுத்தவரையும் கேமரூன் கிரீன் அண்ட் பவுலிங்ல வந்து வருண் சக்கரவர்த்தி அவங்களுக்கு. ஓகே, கிரேட். அடுத்த மேட்ச் இப்போ நம்ம அடுத்த ஈவினிங் மேட்ச்க்கு நீ அப்படியே ஒன்று ப்ரெடிக்ஷன் சொல்லு. நான் வந்து பஞ்சாப் போறேன். சர்பஞ்ச் சாப் ஸ்ரேயாஸ் ஐயர் அவர் இது. அண்ட் அகெயின் நான் வந்து இந்த வாட்டி பிரியான் ஷாரியா நான் இது பண்றேன், ப்ரெடிக்ட் பண்றேன் பிளேயர் டு வாட்ச் அவுட். லக்னோவுக்கு பொறுத்தவரையும் நான் வந்து ஐ எம் ஃபீலிங் மிச்சல் மார்ஷ். ஓகே, பார்க்கலாம். அதான் நானும் அவர் கண்டிப்பா எல்லாருமே பஞ்சாப் கிங்ஸ் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இருக்கிற ஃபார்முக்கும் ஸ்ரேயஸ் ஐயரோட டாக்டிக்கல் பிரில்லியன்ஸுக்கும் அவங்க ஜெயிக்கிறதுங்கிறது அவரை விட ஸ்ரூடா இருக்கிற ஒரு கேப்டனால வந்து தான் ஜெயிக்க முடியும். அது யாருங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷனும் கண்டிப்பா பஞ்சாப் கிங்ஸ் தான். பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் நான் போன மேட்ச் பிரியன் ஷாரியா சொன்னேன்.
பட் இந்த மேட்ச் வந்து ஐ திங்க் ஐம் ஸ்டில் கோயிங் வித் பிரியன்ஸ் ஆர்யா அண்ட் மேபி பிரப்சிம்ரன் சிங் ஹில் கண்டினியூ ஹிஸ் சேம் ஃபார்ம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஐ திங்க் எய்டன் மார்க்ரம் அண்ட் ரிஷப் பண்ட் எப்படி இன்ஜுரி என்ன எப்படி ஆடுவாராங்கிறது தெரியல. பட் ஆடினார்னா அவரும் நல்லா பண்ணுவாரு. எய்டன் மார்க்ரம் வில் டூ வெல் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அதாவது வியூவர்ஸ் நீங்களும் வந்து உங்களோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் போத் த மேட்சஸ் யாருன்னு சொல்லுங்க. 2 மேட்ச் யார் யார் வின் பண்ணுவாங்கங்கிறதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பியாண்ட் வெண்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.